மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்த நோக்கியா சாம்ராஜ்யம் சரிந்தது. இந்த நோக்கியாவினுடைய சிஇஓ ஸ்டீஃபன் எலோப் 5.2 பில்லியன் யூரோஸ், இட் இஸ் ஈக்குவல் டு $7.2 பில்லியன் அமெரிக்கால நியூயார்க்ல மைக்ரோசாப்ட் நிறுவனம் அதை வாங்குறான். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய சிஇஓ சத்யா நாதல்லா 2014 அவர் சிஇஓ ஆனாரு. லீடர்ஷிப்பை 2013 எடுத்துட்டாரு. இந்தியாவிலிருந்து சென்ற மாமனிதன் கையெழுத்து போடும்போது அந்த நோக்கியா சிஇஓ ஸ்டீஃபன் குலுங்கி குலுங்கி அழுகுறான். எல்லாருக்கும் ஒரே ஸ்டன் ஆயிட்டாங்க. என்னையா பேசி விலை பேசி தானே கொடுக்கறோம், என்ன ஏன் அழுகுற அப்படின்னு. ஏன் அழுகுறன்னு அவன் சொன்னான், we have not committed any mistake, we have not committed anything wrong, but somehow we lost. நாங்க எந்த தப்புமே செய்யலையா, எப்பொழுதும் செய்யறதே செஞ்சுட்டு இருந்தோம், எந்த தவறும் செய்யல, ஆனா தோத்துட்டோம் அப்படின்னா. உடனே சத்யநாதல்ல சொன்னான், முதுகுல தட்டி கொடுத்து, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீ இப்ப சொன்ன பாரு அதாண்டா தப்புணும். என்னன்னா, உன்னுடைய சக போட்டியாளர்கள் இந்த டிஜிட்டல் உலகத்திலே தங்களை டிஜிட்டல் மயமாக்கி கொண்டு எவ்வளவு வேகமாக வளர்கிறார்கள் என்பதை நீ கணிக்க தவறிவிட்டாய். செய்ததையே செஞ்சுக்கிட்டு இருந்த, தப்பே செய்யல, ஆனா போட்டியாளர்கள் எவ்வளவு வேகமா முன்னேறாங்கிறத நீ பார்க்க தவறிய காரணத்தினால், அதை கணிக்க தவறிய காரணத்தினால் மிகப்பெரிய இடத்தை அடைய வேண்டிய நீ அந்த இடத்தை இழந்தது மட்டுமல்ல, இருந்த இடத்தையும் இழந்து நிற்கின்றீர். இதுதான்டா காரணம். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த டிஜிட்டல், இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டுடே யூ ஆர் ஜாப்லெஸ் டுமாரோ. இன்றைக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றது இன்னைக்காக இல்லாம, நீங்க பாருங்களேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை நாங்கள் தான் ஆட்சி செய்வோம் என்று தலைநிமிர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த அமெரிக்காவிற்கு முன்னால் டீப்சீக் ஒரே நாள்ல பல கோடி பில்லியனை காலி பண்ணிட்டான். ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அது என்ன வித்தியாசமான சிந்தனை? எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நாமும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நாமும் சென்றடையும். யாருமே சாதிக்காததை நாம் சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நாம் முயற்சிக்க வேண்டும். Fear is the primary factor causes people live small, but most of the fear are illusions. பயம்தான் ஒரு மனிதன் குறைந்த அளவிலே ஏழைகளாக வாழ்வதற்கு காரணம். அவன் எதை நினைத்து பயப்படுகின்றானோ அந்த பயத்தில் 99% மாயை.